மில்க் பாய்லரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது 5 லிட்டர்ஸ் மில்க் பாய்லர். நம்ம கிட்ட வந்து 5 லிட்டர்ஸ், 8 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ், 12 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் வர சைஸஸ் இருக்கு. மில்க் பாய்லர் லிட், டாப்ஸ், கிளீனிங் பிரஷ், funnel, milk skin filter, milk vessel, milk boiler-ஓட outer part. First இந்த milk vessel-ல இந்த புஷ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு புஷ் வந்து டேப் ஃபிக்ஸ் பண்ற இடத்துல பிளேஸ் பண்ணனும். அது சோ தட் டேப் வந்து டைட் ஆகும், மில்க் ஸ்பில்லேஜ் ஆகாம இருக்கவும் இத யூஸ் பண்ணனும். மில்க் பாய்லருக்கான டேப் வந்து பிளைனா தான் இருக்கும், த்ரெட் டைப் மாதிரி இருக்காது, பிளைனா தான் இருக்கும். ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணி ஃபிட் பண்ணா போதும். ரெண்டு டேப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து அடிஷனல் டேப் இன் கேஸ் ஆஃப் எனி டேமேஜ்னா இந்த அடிஷனல் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மில்க் வெசலோட வாஷருமே அடிஷனலா இருக்கும். இந்த ஸ்டாப்பர் புஷ் வந்து மில்க் வெசல உள்ள ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். கிளீனிங் டைம் வந்து மில்க் ஸ்பில் ஆகாம, அந்த கொஞ்சம் மில்க் இருக்கும், அந்த மில்க் ஸ்பில் ஆகாம எடுக்கிறதுக்காக இதை போட்டு ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டாப்பர் புஷ். மில்க் கிளீன் பண்றதுக்காக இந்த கிளீனிங் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனலா ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க மேல வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியா தான் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ண போறோம். வாட்டர் எப்பயுமே இல்லாம மில்க் பாய்லர் ஆன் பண்ணக்கூடாது. வாட்டர் இல்லாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டர் டேமேஜ் ஆகும். ஸோ எப்பயுமே வாட்டர் ஒரு அப்ராக்சிமேட்லி 4 லிட்டர்ஸ் வாட்டர் அட்லீஸ்ட் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டரும் இருக்கு. இதுல மேக்சிமம் லெவல் இருக்கிற வரை இதுல வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபில் பண்ணனும்னா இங்க இந்த இண்டிகேட்டர் லெவல் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு உள்ள இருக்க வந்து பால் உங்களுக்கு கரெக்டா மேக்ஸிமம் லெவலுக்கு ரீச் ஆகிடும். சோ ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். நியர்லி ஒரு 6 லிட்டர்ஸ் ஊத்த போறோம். அடுத்ததா இந்த ஸ்டீல் ஃபில்டர் வந்து மில்க் ஸ்கின்னை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக, அதாவது டேப்ல பிளாக்கேஜ் இல்லாம யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபில்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். நம்ம மெஷின்ஸ் எப்பயுமே 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல மில்க் பாய்லர்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் வந்து மெஷின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாம வந்து கண்டிப்பா அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது, அதாவது ஆன் பண்ண கூடாது. சோ இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு இந்த கிரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சாக்கெட்ல பிளக் பண்ணிட்டு ஆன் பண்ணதும் இந்த தெர்மோஸ்டாட் வந்து 0 டிகிரில இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். நம்ம மில்க் பாயில் ஆக தேவையான டிகிரி என்னன்னா 85 to 90. சோ இப்போ நம்ம வந்து 90ல வச்சிருக்கோம். பவர் ஆன் ஆயிருக்கு. நம்ம மெஷின்ஸ்ல வந்து ஆட்டோ ஆன் அண்ட் கட் ஆஃப் இருக்கு. ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து மில்க் வெசல்ல மில்க் ஃபில் பண்ணிக்கலாம். கெபாசிட்டி அப் டு 6 லிட்டர்ஸ் வர மில்க் கெபாசிட்டி வந்து ஹோல்ட் பண்ணும். ஆனா நம்ம வந்து டில் த மவுத் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்றதுனால 5 லிட்டர்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு நல்லா வந்து ஒரு ஹாட் மில்க் கிடைக்கும். மில்க் நல்லா பாயில் ஆயிட்டு அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு ஹாட் மில்க் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லைட் வந்து 90 டிகிரி ரீச் ஆனதுக்கு அப்புறம், அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆயிருச்சுன்னா ரெடி டு சர்வ்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து ஹாட் வாட்டரும்
ஹாட் மில்க்கோ எடுக்கலாம்.